welcome to my channel ChettinadTamilFood. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி குலாப் ஜாமுன். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே வர அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க so that நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல அது வந்துடும். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் பவுடர். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூட தண்ணி ஆட் பண்ணி நம்ம கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விடலாம். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு சொல்ல முடியாது. நம்ம எப்படி சப்பாத்திக்கு வந்து தண்ணி சேர்த்து பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் வந்து இலகலாக இருக்கணும். குலாப் ஜாமுனுக்கு பார்த்திங்கன்னா வந்து மாவு பிசைறதுல தாங்க எல்லாமே இருக்குது. ஸோ மாவு பிசைறதுல வந்து நம்ம அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஏன்னா மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாதான் வந்து குலாப் ஜாமுன் வந்து விரிசல் இல்லாமல் வந்து வரும். ஸோ சில பேர்த்துக்கு என்ன தான் செஞ்சாலும் எவ்வளோ வாட்டி செஞ்சாலுமே வந்து நம்ம சொதப்பக்கூடிய டிஷ் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன். ஏன்னா அதில் வந்து விரிசல் வந்து ஈஸியாக வந்து வந்துடும். அது எதனால் வரப்போகுது, அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை வந்து ஊற விடலாம். ஸோ அப்படியே வந்து 5 மினிட்ஸ் ஊற விடுங்க. இந்த கேப்பில் நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு எந்த பவுலில் வந்து நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே பவுலில் முக்கா அளவு வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணணும். இதுதான் வந்து இதோட அளவு. பாருங்க, அதே பவுலில் வந்து நான் முக்கா அளவு வந்து சுகர் வந்து எடுத்திருக்கேன். சுகர் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த அளவுலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். இது என்ன எசன்ஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது வந்து ரோஸ் எசன்ஸ். ஸோ இந்த எசன்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம கடையில் வாங்குகிற அதே ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இது கூடவே வந்து நம்ம 3 ஏலக்காவை வந்து தட்டி அதையும் போட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏலக்காவையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த ரோஸ் எசன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். சில பேருக்கு வந்து ரோஸ் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிச்சா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்து நம்ம கையில் வந்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சின்ன உருண்டையாக வந்து உருட்டிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி உருட்டணும். ஃபஸ்ட்டு ஒரு 4 ரவுண்ட் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக உருட்டுற மாதிரி உருட்டணும். அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அந்த ஒரு கோடு இல்லாமல் நல்லா அந்த மாதிரி மோல்ட் பண்ண மாதிரி வந்துடும். நம்ம உருட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விரிசல் விடாது. இந்த உருண்டை வந்து உருட்டும் போது நம்ம கையில் வந்து ஆயில் இல்லைனா நெய் வந்து சேர்த்து உருட்டுங்க. இப்போ நம்ம பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. இது வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. ஸோ எல்லா சைடுமே வந்து நம்ம திருப்பி விட்டு நல்லா வந்து பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம ஒன்றா வந்து இந்த மாதிரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சுகர் சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஊறிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம்.